ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்திய சிரோதினி வாஜினி விஷ்ணு விலாஜினி ஜிஷ்ணுனுதே भगवती केचिनि कंड कुडुंबिनि भूरि कृते जय जय के महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुदी ओम नमः शिवाय மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 6ஆம் நாள் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு தனித்துவமான சிறப்பான நாள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களிலே மகா கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் அம்பேபுச வரக்காப்பல என்கின்ற பதியிலே 150 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயமாக போற்றப்படுகின்ற வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் 16ஆம் திகதி அதிகாலையிலே விநாயக வழிபாட்டோடு ஆரம்பமாகி 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பஞ்சகுண்ட மகா யாகாரம்பம் ஆரம்பமாகி நேற்றைய தினம் 18ஆம் திகதி சனிக்கிழமை தைலாபியங்கம் எண்ணெய் காப்போடு இன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் காலை 9:45 மணிக்கு சூழலிங்கமாகிய ராஜகோபுர கும்பாபிஷேகம் சூபிகளுக்கான கும்பாபிஷேகங்கள் நிறைவேற்று 10 மணி 12 நிமிடத்திலே மூலாலயத்திலே முத்துமாரி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. ஒரு ஆலயத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அவ்வாறு இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆலயத்திலே தர்மகர்த்தாவாக இருக்கின்றவர் அல்லது இந்த கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்ற குருவானவர்களுக்கு ஒரு கும்பாபிஷேகம் அல்லது 2 கும்பாபிஷேகங்கள்லாம் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும். இந்த வரக்காப்பளை முத்துமாரி அம்பாளுடைய தர்மகர்த்தாவாக இருக்கின்ற குமார்சிங் அவர்களுக்கு இது 3வது கும்பாபிஷேகத்தையும் தர்மகர்த்தாவாக இருந்து செய்து வைக்கின்ற பாக்கியம் அவருடைய குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல இந்த ஆலயத்தினுடைய 3வது கும்பாபிஷேகத்தையும் பிரதம குருவாயிருந்து செய்து வைக்கின்ற பாக்கியம் அடியேனுக்கும் கிடைத்திருக்கிறது. இது இந்த அம்பாளுடைய பெரிய ஒரு அனுகிரகம். இந்த 3வது கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் அம்பிகையினுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும். இது பன்னெடுங்காலமாக சிறிய ஆலயமாக இருந்து அதன் பின்பு இப்பொழுது தர்மகர்த்தாவாக இருக்கின்ற குமாரசிங்கம் ஐயா அவர்களுடைய முயற்சியினாலே இந்த ஆலயம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு பெரிய அளவிலே சிறப்பான முறையிலே இந்த ஆலய வீதிகள் எல்லாம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு உள்வீதி பூராவும் கொட்டகையிடப்பட்டு இவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் அன்னதானத்துக்கென ஒரு மண்டபம் கட்டப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த அம்பாளுடைய அனுகிரகம் உலகெங்கும் வாழ்கின்ற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त मङ्गलानि सन्तु सुपम्.